நாள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தலைப்பு தெரியுமா? கிறிஸ்தவர்களின் மறு ஜென்மம். கிறிஸ்தவர்களின் சொல்லுங்களேன் அப்படின்னு என்ன மறு ஜென்மம்? என்ன? இன்னொரு பிறவி, மறுபிறவி. உதாரணமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளா நம்ம வீடியோல ஒரு நியூஸ் ஓடிக்குது. என்னது? மறுஜென்மத்தை குறித்து தான் பேசிக்கிறாங்க வீடியோல. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு இந்து சகோதரர் வந்து ஸ்கூல்ல வந்து மறுஜென்மத்தை மற்ற காரியங்களை பேசுறது சொல்லி ஒரே ஹீரோத்தை கேட்குற பாஸ்டர், கிறிஸ்தவர்களுக்கு மறுஜென்மம் இருக்கா? இப்ப அதே கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன், கிறிஸ்தவருக்கு மறுஜென்மம் இருக்கா? ஜென்மம்ல ஒன்னும் புரியலங்கிற மாதிரி மறுஜென்மம் இல்லை. சரி, இன்னைக்கு உங்களோட பேசுற தலைப்பு மறுஜென்மம். மறுஜென்மம் அப்படின்னா மறுபிறவி அப்படின்னு. இல்ல இந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்லதெல்லாம் செஞ்சீனா மறுபிறவில மனுஷனா பிறப்ப, இல்ல மாடோ குரங்கோ நாயா பிறப்ப அப்படின்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கணுமா? நீங்க பாருங்க பார்த்தா அப்படி ஒரு ஜென்மம் இருக்கா பாஸ்டர்? நம்ம கீழ்படியாத பார்த்து சொல்ல போகல, இதெல்லாம் என்ன ஜென்மமா சொல்லுமா இல்லையா? அப்படின்னா அது ஒன்றுத்துக்கு ஆரம்பிச்சிடும். அவங்க மறு ஜென்மனா மறு பிறவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அநேகர். அப்படி என்ன அர்த்தம்? அவன் செத்தான் சொல்லலாம், நான் மறு ஜென்மம் வாழ்றேங்க, செத்து பொழைச்சு வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் மறு பிறவிங்க, மறு ஜென்மங்க சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? நீங்க என்ன பிறவினே தெரியலன்னு என்ன பாக்குறீங்க? மறுபிறவி தான் பேசுகிறேன். நீங்க வேற பிறவி மாதிரி என்ன பாக்குறீங்க? ரொம்ப சொல்றாரு. மறுபிறவை குறித்து பார்க்கும்போது வேதாகமத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கா? ஏன் நான் மறுபிறவை குறித்து உங்களோட பேசுறேன் அப்படின்னா, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மறுபிறவி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வேதாகமம் சொல்லுது, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயம் தீர்க்கப்படுவதும் தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. ஒரு தரம் மரிப்பதும் நியாயம் போயிடுவோம். அதனால மறு ஜென்மம் இருக்கிறதாக வேதாகமத்துல காணப்படாது அந்த வசனத்துல. அப்படித்தானே? ஆனா அடுத்த மனிதர்கள், அடுத்த மதத்தை சேர்ந்த மனிதர்கள், அடுத்த மார்க்கத்தை சேர்ந்த சகோதரர்கள் சொல்றாங்க, நம்ம வாழ்ற வாழ்க்கையில தான் இறைவன் பார்த்து நல்லா வாழ்ந்த சொர்க்கத்துல வச்சு அவனை மறுபிறவி கொடுப்பாரு. அவனை நல்லா செய்யணும்னா அவனை நாயோ பூனையோ குரங்கோ படைச்சு விட்டுருவாரு அப்படிங்கிறான். ஆனா கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? மறுபிறவினா என்ன? வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. எப்படி இருக்க அப்படின்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டி என்ன? புதிய படைப்பு, புதிய பிறப்பு அப்படின்லாமா? புதிய படைப்பு, புதிய பிறப்புன்னு சொல்லலாம். பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கை, அதாவது இந்த 2 கொரிந்தியர் 5:17 மட்டும் அடிக்கடி நம்மோட பேசுறதா இருக்கும் வசனம். 2 கொரிந்தியர் 17 நல்லா மைண்ட் வச்சுக்கணும். ஏன்னா ஒருவன் எதுக்குள்ள இருக்கிறாங்கிறது அந்த வெளிச்சம் போட்டு காட்டுது. ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். யாருக்குள்ள? கிறிஸ்து யாரு? ஏசு கிறிஸ்து. கிறிஸ்துவோட வெளியே பார்த்தவங்க எனக்கு பயமா இருக்குது, வேற யாராவது இருப்பாங்கன்னு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், புது சிருஷ்டி. அப்படின்னா என்ன? இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், ஆப்பிள் வாங்கிட்டு வரோம், இல்ல ஆரஞ்சு வாங்கிட்டு வரோம், ஏதோ பழங்கள் வாங்கிட்டு வரோம். அந்த பழங்களை நம்ம வச்சிருப்போம். கொஞ்ச நாள் ஆக சாப்பிடாமலே வச்சிருக்கோம். அந்த பழம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா 10-40 வருடம் இருக்குமா? என்ன நம்ம வாங்கின ட்ரெஸ், குழந்தைங்க வாங்கின ட்ரெஸ் அப்படியே வச்சிருப்போமா? வாங்கின பாத்திரங்கள், பொருட்களா பழசமா? பழசத்துக்கு எங்க போடுவாங்க?
பாருங்க அப்போ திங்கிறது தான் இருக்கு. பழசு எடுத்து வச்சுக்கணும், தூர பூச வச்சுக்க மாட்டாங்க. அப்படியே பூச வச்சுக்குவாங்க, பழச வீசுவாங்க. இப்போ நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்களா? சொல்ற அர்த்தம் புரியுது. இப்போ நீங்க புது சிருஷ்டியா இருந்தீங்கன்னா, புது சிருஷ்டி சொல்லுனா ஒரு குழந்தை பிறந்துருச்சு, புதிய படைப்பு, ஒரு புதிய பிறப்பு நமக்கு. அந்த குழந்தைக்கு கள்ளம் இருக்கும், கோபம் இருக்கும், மாம்ச இச்சைகள் இருக்கும், எல்லாம் இருக்கா? குழந்தைக்கு நல்லவன் கெட்டவன் தெரியுமா? நீங்க குழந்தையை எப்படி மாறாவிட்ட? அப்போ புது சிருஷ்டிங்கிறது எப்படி இருக்குது? எதுவுமே அறியாத யதார்த்தமான வாழ்க்கை, யதார்த்தமான அதான் புது சிருஷ்டி. நம்ம ஞானஸ்தானம் எடுத்தா ஒரு புது சிருஷ்டியா மாறிடும் அப்படின்னு வச்சிருக்கோம், அப்படித்தானே? அது மாறினதுக்கு அப்புறம் பழைய பாவங்கள் சோகங்களை நம்ம அறிக்கை செஞ்சுட்டுமா, அறிக்கை செஞ்சு ஆட்கள் கொடுத்துமா, நமக்கு அது பாவம் இல்லை. அதுக்கப்புறம் பாவம் எல்லாமே இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்தோன்னு போட்டுறான். என் மாமா அவன் வந்தானா ஓட்டணும், மண்டபம் விடணுமா, நான் வந்து பார்த்துக்கிறேன், இன்னும் கை வெட்டி அப்படிங்கிறான். ஞானஸ்தானம் கொஞ்சம் மாதம் கடிக்கிற கூட வச்சுக்கோங்க. புரியுதா? உன்னை என்ன செய்யல? ஜென்மம் சுவாவம் மாறவில்லை. எப்போ ஒரு மனிதனுடைய ஜென்ம சுவாவம் மாறுகிறதோ அவன் புது ஜென்மத்துக்கு அறிவித்து வைக்கப்படுகிறான், மறுபிறவி அடைகிறான். புரியுதா உங்களுக்கு? மறுபிறவி என்ன? புதிய மனுஷனா மாறுது, மனம் மாற்றம். அத வேற சொல்லு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபங்கள். மறுரூபம்னா மகிமையா ரூபங்க. மனுஷன் ஆண்டவர் படைக்கும் போது தமது சாயல்படியும் ரூபத்தின்படி மனுஷனை படைத்தார். அப்போ சாயல் ரூபம் அப்படி நிறைய நம்ம எடுத்துருக்கேன். சாயல் என்ன, ரூபம் என்ன? ரூபம் என்பது தகப்பனை போலயே நான் காது கண்ணு மூக்கனா, அது உருவம். சாயல் என்பது கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள். அப்போ நம்முடைய சாயல் கேரக்டர்ஸ் யாருமா இருக்கணும்? பேசப்போமா ஆண்டவருடைய படைப்புமா இருக்கணும். ஆண்டவருக்கு தோல்வி இருக்கா வாழ்க்கையில? மரணம். அதனால வேதாகம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் சொல்லுது, இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். இதுக்கு பேர் என்னங்க? மறு ஜென்மம். சொன்னாமா? மறுபடி கிறிஸ்தவம் இருக்கா? பரிசுத்தமான பிரசவம் இருக்கான்னு அது கேட்டேன். எனக்கு இந்த வசனத்தை ஆனந்த் காட்டாரு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, மறுபிறப்பு எல்லாத்துக்கும் உண்டு. எப்படின்னா உயிர்த்தெழுதல். மனுஷனுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதா நான் செத்து போனச்ச வேண்டாம் அப்படி சொல்றோமா இல்லையா? அது எல்லா உலகம் உண்டு, எல்லா மனுஷனும் உண்டு, எல்லா மனிதனும் மறுபிறவி உண்டு. ஆனா நீதியா வாழ்ந்தவன் தேவனோடு இருப்பான், நியாயம் தீர்க்கப்பட்டு அவன் தேவனோடு இருப்பான். பாவியர்கள் நீ நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு போயிருவான், தண்டனைக்கு போயிருவான், அவன் செஞ்ச பாவத்துக்கு தானே. அப்ப ஜென்மம் உண்டு, மறுபிறப்பு அப்படின்னு சொல்றாரு. அது இயேசு. என்னை விசுவாசிக்கிறவன் யாரு? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அது எப்படி பிழைப்பான்? 1 தெசலோனிக்கர் 4:16 சொல்லுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் எப்படி சொல்ற வானத்திலே இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்ப அவன் மரணம் இருக்கா? அப்ப நம்மள என்ன பாடலாம்? சினிமாக்காரன் பாடிக்கிறான், நான் செத்து போலச்ச வேண்டாம் அப்படிங்கிறான். செத்து அப்புறம் என்ன மனுஷன் போயிடும், பானவனும் போயிட்டான், பாட்டு புரியவனும். ஆனா நான் அப்படி
நான் அவரை விசுவாசிக்கினால் மரித்தாலும் பிழைப்பேன். அவரோட 1000 வருஷம் அரசாட்சி, மரணம் என்னை ஆண்டு விட்டது. வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்போ வேதம் என்ன சொல்லுனா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நல்லா 2 வருஷம் நம்பர் பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா, அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர், அப்ப யார் தந்திருப்பா? புது சிருஷ்டினா. அப்ப புது சிருஷ்டி எப்படி அப்படின்னா, இந்த புது சிருஷ்டிங்கிறது நம்முடைய கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள் மாற்றப்பட வேண்டும். எப்படி மாற்றப்படும்? அதனாலதான் மறுஜென்ம முழுக்கினாதே அப்படின்னு வசனம் வரும். அதை நான் டைம் எடுத்து காட்டுறேன். மறுஜென்ம முழுக்கினா, இப்ப நம்ம கிறிஸ்துக்கெல்லாம் ஞானஸ்தானம் எத்தனை பேரோ அத்தனை பேரும் செஞ்சுக்கிறாங்க. கிறிஸ்துவ ஞானஸ்தானம் பெற்றவங்க அத்தனை பேரும் பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு உழைக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறது தெரியுமா? ஞானஸ்தானம் கிறிஸ்துவ 2 விதமான ஞானஸ்தானம் இருக்குது. ஒரு ஞானஸ்தானம் நம் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி, இனிமேல் உனக்காக வாழ்வேன், உனக்காக கற்புள்ளவளாக இருப்பேன் என்று எப்படி மணவாளனுக்கு நியமிக்கப்படுகிற மணவாட்டியை போல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவத்தை உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள மாட்டேன், உமக்கு பிரியமான காரியங்களை விட்டு வேற காரியம் செய்ய மாட்டேன், உமக்கு பிரியமான மட்டும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவரோட உடன்படிக்கை பண்ணி அவரோடு இணைத்துக் கொள்வதுதான் ஞானஸ்தானம். ஞானம் பிளஸ் அறிவு. ஞானம் அறிவு, ஸ்தானம்னா முழுகு. அறிவு வந்ததோடு முழுகு. குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் செல்லாது. ஆச்சா? அப்போ இந்த முழுக்கி எடுக்கும் போது இது ஒரு நாமங்கள் இருக்குது. அதை குறித்து நான் பேசினா அது வேற பிரச்சனை இருக்கும். நமக்கு அது தேவை. இது மறுத்துருவாங்க. அப்ப ஞானஸ்தானம் போது பூமிக்கு பதைக்கும் போது அவன் என்ன ஆகிறான்? பாவத்துக்கு மறிச்சிடான், நீதிக்கு விளைக்கிறான். இதை ரோமர்ல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லுது, 6 அதிகாரம் 3 வசனம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோமா? அவருடைய மரணத்தோடு இணைக்கப்படுகிறோம். யாரோட மரணத்தோடு? இயேசு கிறிஸ்து மரிச்சார் பாருங்க. எதுக்காக மரிச்சார் இயேசு கிறிஸ்து? இயேசு கிறிஸ்து எதுக்காக மரிச்சாரு? பாவத்துக்காக மரிச்சார். இயேசு கிறிஸ்து யாருக்காக மரிச்சாரு? அவரோட பாவத்துக்கு தெளிவா சொல்லணும். இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்துக்காக மரிச்சாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து அல்ல, அது வேற இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாரு. நம்முடைய அவரோட நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது நாம் பாவத்துக்கு என்ன செய்யறோம்? இது ஒரு ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துல பழைய ஏற்பாடுலேயே புதிய ஏற்பாடு பழைய ஞானஸ்தானம் இருக்கு. மனம் திரும்புக்கான ஞானஸ்தானம், பாவம் மன்னிப்புக்கான ஞானஸ்தானம், கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம். இது ஞானஸ்தானத்தை பல டைப்பா இருக்குது. நம்ம எந்த ஞானஸ்தானத்தை தெரிஞ்சுக்கணும்? நாமங்களுக்கான ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க பைபிள் சொல்லி பைபிளை காட்டி அது ஒரு பிரச்சனை ஓடிக்குது. அப்போ வேதாந்தம் புது சிருஷ்டி அப்படின்னு என்னன்னா, நாம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் கொடுப்பது புது சிருஷ்டின் அடையாளம். நான் ஞானஸ்தானத்துக்கு முன்பாக கோபப்படுவனா இருந்தேன், ஞானஸ்தானத்துக்கு முன்பாக சண்டை போடுகிறவனாக இருந்தேன், ஞானஸ்தானத்துக்கு பொய் பேசுறவனாக இருந்தேன், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் முன்பாக நான் ஏமாத்தி திருடவனா இருந்தேன், விபச்சாரம் செய்வனா இருந்தேன், வேசித்தனவனா குடிகாரனா இருந்தேன், பல பாவங்களுக்கு நான் உட்பட்டவனாக இருந்தேன். ஆனா ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த பாவத்தை அழித்து சொல்லி இனிமேல் தொட மாட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிற பாருங்க, அது உடன்படிக்கை. 2 பேரும் உடன்படிக்கை பண்ண செய்யக்கூடாது. உடன்படிக்கைய அப்படி பண்ண உடன்படிக்கை. இப்ப நம்ம உடன்படிக்கைக்குள்ள இருக்கோம். உடன்படிக்கை குறிச்சு போடலாம். உடன்படிக்கைக்குள்ள இருந்தா கிறிஸ்துக்குள்ள இருக்கும், அதுக்குள்ள இருக்கும். ஏன்னா அவர் உடன்படிக்கை ஒட்டுக்கா இருக்குது. சிலர் சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிக்க முடியாது, அவ்வளோ விட்டுடாது, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி திக்கா இருக்காங்க சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க உசமாட்டாட்டி அப்படி ஜாடிக்கிறத மூடி போல இருக்கான்னு சொல்லுவான், ஐக்கியமா இருக்கான்னு சொல்லுவான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னும் நாடுகள் பார்த்தா பாகிஸ்தான் இந்தியா ஒப்பந்தம் பண்ணுது, இல்லை அந்த நாடுகள் ஒப்பந்தம் பண்ணுதுன்னா அவங்க கட்டளை பிரமாணம் தெரிஞ்சக்கூடாது, அவங்க உடம்படிக்கு மீறக்கூடாது, அந்த லா சட்டத்தை மீறக்கூடாது. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். என்னன்னு
பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமா வாழ்வேன், நீதியா இருப்பேன், உண்மையா இருப்பேன், சாட்சியா இருப்பேன் சொல்லுமா இல்லையா? சொல்லி நான் சத்தமா இல்லையா? உனக்கெல்லாம் ஞாபகமே எனக்கு பாஸ்டர், ஏதோ 6 காலம் நின்று பாஸ்டர் கப்பு தண்ணி முக்குன்னு தெரியும், மூக்கில் வயலுக்கு தண்ணி போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் 6 மாதம் மாதிரி நல்ல பிரியாணி பாஸ்டர் சாப்பிட்டேன். இதுதான் நான் வச்சிருப்பீங்க. இதுதான் சொல்றது. எனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு, எனக்கும் பிசாசுக்குள்ள தொடர்பு இப்ப துண்டிக்கப்படுது. இத்தனை நாள் ஒரு குழந்தையா இருந்த தொப்பல் கொடிமொழிமாக சுவாசித்து கொண்டிருந்த குழந்தை தொப்பல் கொடி அறுக்கப்பட்டு தானா சுவாசிக்குது. குழந்தைக்கு என்னைக்கா தேவை இருந்திருக்கா? குழந்தைக்கு எனக்கு இது வேறு மனசில் அழுதுட்டா பஸ் எடுக்காது, ஏற்பு கிடைச்சா அழுது, உடம்பு முடிந்தா அழுது, மற்றபடி குழந்தை உண்மை நம்ம எப்படி இருக்கணும்? எதுக்கு அழுகுதுன்னே தெரியாம அழுது. ஏன்டா அழுத? அவன் நல்லா இருக்கும், சரி நீ நல்லா இருக்கு, என்னால முடியல, அவன் வேலைக்கு போற, நீ வேலைக்கு உடை புரிதா? உங்களுக்கு ஒரு மனுஷன் நல்லா இருந்தா அவன் அப்பா என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. ஒரு கார் வாங்கிட்டு கை கொடுத்து பிரதர் சூப்பர் கார் வாங்கிட்டு நல்லா அடுத்த வண்டி பெரிய வண்டியை வாங்குங்க, அவங்க ட்ராக்லாம் பெரிய வண்டி அப்படி சொல்றாங்க. இதை விட கார் பெருசாக வாங்குங்க, நல்லா காஸ்ட்லியா வாங்க, இனிமேல் கடமாக தான் வாங்குங்க. கார் வாங்கிட்டீங்க, நீங்க எல்லாம் வாங்கிட்டேன் அது இல்லையா? அப்புறம் காரு ஃபைனான்ஸா அவருக்கு நான் கஷ்டப்படுத்த வாங்கினேன். நம்ம ஒருத்தர் வாழ்த்துகிற போது ஒரு புதிய குழந்தை பிறந்ததுல எவ்வளவு சந்தோஷம் தூக்கி கொஞ்சம், அதுபோல நம்மளோட வாழ்க்கை தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு புது சுத்தியா இருக்கணும். பாவத்துக்கு தான் செய்யணும், நம்ம குழந்தைகளா இருக்கணும். கல்யாணம் என்னன்னா தெரியாது அவருக்கு நம்ம சண்டை வந்துட்டா போதும். என்னை பற்றி உனக்கு தெரியாது, ஏன்னா என்னை பற்றி தெரியும்னா அந்த இடத்துல போய் நின்று கேட்டுப்பாரு, நான் யாருன்னு தெரியும். நமக்கு ஒரு பேர் உங்களுக்கு தெரியுமா? உனக்கு அயோக்கியம், அது பெருமையை சொல்லு சொல்ற மாதிரி சொன்ன அறியாம அப்ப உள்ளான மனுஷன் செய்யல. அப்போ மறுஜன்மம் உனக்கு அவன் சத்தாதான் உனக்கு வர முடியும், சாகா உனக்கு வர முடியுமா? சண்டை வந்தா போதும். நல்லா பைபிளை தெரிஞ்சுன்னு பார்க்கிறேன், என்னன்னு ஆயிரம் சொல்லி கொடுப்பேன். எத்தனை நேரத்துக்கு 3 மணி அடி வைக்கிறேன் யாரும் தெரியாம. அது வெளியே சொல்ல முடியுமா? கம்பெனி ரன் செய்ய வெளியே சொல்ல முடியும் அப்படிங்கிற இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பில் ஈர்க்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவை தரித்து கொண்டவராக. எவன் கிறிஸ்தவன்? கிறிஸ்துவை தரித்து கொண்டவரே கிறிஸ்தவன். அப்படின்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டா கிறிஸ்துவுக்கு மரணம் இல்லைன்னா நமக்கும் வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 16-17. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை அப்படிங்கிறது. அப்போ செத்தவங்க இயேசு கிறிஸ்து மரித்தவன் ஆண்டு வச்சிருக்கிறாரு, எழுப்பிருக்கிறாரு அப்படின்னு காமிக்கிறார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உன் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீங்க. அப்ப ஆண்டவர் உயிர்த்தெல்லாம் விட்டா நம்ம எதுக்கு நித்திய ஜீவனே இல்லையே? நித்திய ஜீவன் என்ன தெரியுமா? அழிவில்லாத ஜீவன், மரணமே இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் உண்டு, மத்த எவனும் கிடையாது. கிறிஸ்தவன் சொன்ன உடனே வேறு கிறிஸ்தவனுக்கு அல்ல, கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவை போல வாழ்ந்து கிறிஸ்தவம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடந்து அவர் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட கட்டளையின் பிரமாணப்படி நடந்து அவருடைய காரியங்களை நிறைவேற்றுகிறவனே கிறிஸ்தவன். நானும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன் சொல்லி பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரதுனால கிறிஸ்தவனா இருக்க முடியாது.
2 பாட்டு பாடுறது, ஆராதிக்கிறது, ஜெபம் பண்றது, எல்லாத்தையும் ஆண்டு பார்க்கிறாரு. நினைச்சுக்கல, யாரும் பார்ப்பேன்னு நினைச்சுக்கல, எல்லாம் பார்ப்பாரு ஆண்டவர். நீ என்ன பண்ற, ஏது பண்ற, எல்லாம் பார்ப்பாரு. ஏன்னா கிறிஸ்துக்கு என்ன இல்லை, மரணம் இல்லை. முடிச்சு பார்த்துட்டே இருப்பார். நீ தூங்குறியா, முடிச்சிருக்கிறியா, நீ என்ன டெக்காடி பண்ற, நடிப்பது விஷயத்தை ஆளுக்கு இந்த மாதிரி இப்பதான் வந்து அவன் அங்கே பார்த்துப்பான். ஒரு போன் எடுத்துட்டு இப்பதான் 100 ஆயுசுமா போயிட்டாரு. அவன் போன் பண்ணிக்க கூடாது, கவனமா இருப்பான். அவன் மண்ணு எடுத்துக்கிற வழியில இப்பதான் எடுத்து சொல்லுவான், உங்களுக்கு 100 ஆயுசு. அப்பா அவச்சுருவான் 101ங்க அப்படிமா நாம கொஞ்சம் போட்டுருப்பான். இன்னும் கஷ்டப்படுறாங்க. மரணம் என்பது கிறிஸ்தவனாக நமக்கு இல்லாதபடினால நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு என்பது மங்காத விளக்காய் இருக்கின்ற வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு என்ன சொல்றது, கலங்கிற விளக்கத்தை போல வழிகாட்டுதலா இருக்கு நமக்கு. ஆகையாக கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்க என்ன செய்ய முடியாது, உயிரோட. அப்ப கிறிஸ்து எழுந்தது உண்மையானா நீ உயிரோட எழுத முடியும். அப்ப மரணம் என்ன செய்ய முடியாது, ஆண்டுகள். மரணம்னா தொடாது, மரணம் உலகம் சேர முடியாது. காரணம் மரணத்தின் அதிகாரி யார் சொல்லுது, பிசாசு சொல்லுது. ஜீவனின் அதிபதி பாத்தீங்களா. அப்ப ஜீவனும் மரணம் ஒன்னா இருக்கிறது இல்ல. மரணம் தெரியும், ஜீவன் தெரியும். இருளும் வெளிச்சம் ஒன்னாகிறது இல்ல. வெளிச்சம் வரும்போது இருள் போகுது, இருள் வரும்போது வெளிச்சம் போயிடுது. இப்போ உனக்கு வெளிச்சம் இருக்கா, இருள் இருக்காது, நீயே செக்கப் பண்ணிக்கலாம். கண்ணாடி நின்று நான் ரொம்ப நீதியாய் வாழ்கிறேன், யாருக்கும் தீங்கு செய்வதில்லை, யாரிடத்தில் பொய் பேசவில்லை, யாரும் ஏமாற்றவில்லை, யாருக்கும் கோபம் சொல்லிப்பாரு. சொல்லி கண்ணாடி பாரு, உனக்கே சிரிப்பு. என்ன சிரிப்பு, இப்பவே சிரிப்பு. சில சிந்தத்துல வெளியே காட்டினா தெரிஞ்சிருமோங்கிற மாதிரி மௌனமா பார்த்துட்டே இருக்கும். நம்ம செய்யற சில காரியங்கள் உன்னோட வாழ்க்கை ஆடு தெரியுமா இருக்கா? உன் பேச்சு, உன் சொல்லு, உன் நடத்த யாரோட ஆடு இருக்கா? இப்ப சொல்லுங்க, இப்ப யாருமே ஒரே ஒரு பயன்படுத்த இருக்காங்க. ஆடு யாரோட இருக்கிறா? அப்ப உங்களுக்கு இல்லையா? கை தூக்கணும். ஆடு எவ்வளவு இருக்கிறான்னா தூக்கணுமா இல்லையா? 2 பேருக்கு தான் இல்லை, பாவக்கார பசங்க தான் இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, காணாம போன ஆட மேல ஆடு காக்க. அந்த 2 பேரும் பசங்க தான் இருக்கிற. இப்ப பயமா இருக்காங்க, சும்மா விட்டுதான் அப்படி விட்டுக்கலாமா? காணாம போனதுதான். அப்ப நல்லா செஞ்சுங்க. ஆண்டு நம்ம கை நிற்குமா இல்லையா? ஆண்டவர் வச்சுட்டே போய் பேச, ஆண்டவர் வச்சுட்டே கோபப்படுறேன், ஆண்டவர் வச்சுட்டே சண்டை போடுறேன், ஆண்டவர் வச்சுட்டே சினிமா பார்க்கிறேன், ஆண்டவர் வச்சுட்டே சீரியல் பார்க்கிறேன், ஆண்டவர் வச்சுட்டே தப்பு சொல்லுவேன். எங்கேயா பண்ணுங்க, கடைக்கு போனோம். யாராவது பண்ணுங்க, நாங்கள் 2 பேரும். எங்கே போனீங்க? கல் கடைக்கு போனோம், சாராய கடைக்கு போனோம். அப்படித்தானே? நீ குடிக்கிறீங்க, நான் பார்த்து அவர் குடிச்சா நான் குடிச்சேன். சாட்சி வேணாங்க, சொல்லணும் சொல்லணும் சொல்லணும். இப்போ ஆண்டர் இதாக கேட்குறது, எங்கே போகணும்? நான் எவ்வளோ போகிறேன். அவன் என்ன பண்ண, என்னடா ஆண்டவர் நீங்களே வைக்கப்படுவீங்க? ஏன் சொல்லு, என்னமா பேசுறது போதுல அவன் தான் பேசுகிறான். யார அவமானப்படுத்துறீங்க? உன் தெய்வத்தை பக்கத்தில் வச்சு உனக்கு ரத்த சிந்தினவரை, உனக்கு அடிக்கப்பட்டவரை, உனக்கு தல்வார் ஆனவரை வச்சுக்கிட்டு போய் பேசுற. அவரை வச்சுக்கிட்டே நீ செய்ய கோவப்படுற, அவரை வச்சுக்கிட்டே சண்டை போடுற, அவரை வச்சுக்கிட்டே தப்பு.
ஆனால் அவர் பாருங்க ஒரு நாள் காட்டி கொடுக்குறது இல்லை. இந்த பாஸ்ட் மாதிரி திட்டதும் இல்லை. அவர் அப்படியே திட்டிருந்தா பிரச்சனை தீர்மில்ல. செய்யாத அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் அழகா ஒரு பாஸ் போய் கொடுத்துறாரு. அவங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த பாச வாய் பண்ணி ஜெபிக்கணுமா இல்லையா? அது சரி. ஏமா இப்படி பேசுற, ஏமா இப்படி செய்ற, ஏமா இப்படி செய்யணும் பாஸ்ட் பகையாரு. அவருக்கு சரிங்க, நம்ம எப்ப பார்த்தா திட்டிட்டே இருக்கிறாரு. கர்ப்பத்தில் கனி யாரால கொடுக்கப்படுறது? நீங்க எனக்கு யாரால கொடுக்கப்படுறீங்க? அப்போ கர்ப்பத்தில் கனி கிறிஸ்துவனுக்கு உருவாகும். ஐயோ இப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா? அந்த குழந்தைக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. சும்மா டமியல் டெமில் வகுத்துல ஓதச்சோம் பாட்டு நீதிட்டுமா பாட்டு சாதமா நம்மளுக்கு அப்படித்தான் இருக்குது. அதை பூரா நமக்கு தான் உழுகுது டம்மு டும்முன்னு. அந்த குழந்தைக்கு ஒரு டைவர்ஸ் பாட்டு அப்படியே ரோலிங் பண்ணிட்டு எட்டி வருக்காங்க. இவன் கால் தெரியுது, கால் தெரியும், அந்த குழந்தை காட்டுறா, அவன் பார்க்கறான், கால் தான் பார்க்கறான், அந்த குழந்தை கால் தெரியுது வகுத்துல. அது மாதிரி பாஸ்ட் நிறைய கால் தெரியுது. நீங்க வந்து சொல்லலாம் இந்த சிரியா கிளை செய்தீர்கள். இப்போ யாரை வச்சுக்கீங்க? வேதாகம் சொல்லுது மறு பிறப்பு அப்படின்பது அந்த தாய் பிரசவத்துக்கு போகும்போது ஒரு வளகாப்பு செய்வாங்க. எத்தனை வளகாப்பு செய்யறாங்க? வளகாப்பு கிறிஸ்தவம் செய்யப்படும். நம்ம செய்யணும் கேவலம் தேவன் நம்ம விசுவாசம் அபிசுவாசம் தான். எதுக்கு சேர்த்து நம்ம வளகாப்பு பார்த்தீங்களா? சொல்றோம் அந்த குழந்தை பிள்ளைக்கு நகை நட்டெல்லாம் போட்டு விட்டு அவளுக்கு இதெல்லாம் சாமான் சாப்பிட்டு எல்லாரும் ஒரு ஆசை வைப்பாங்க. பிரசவத்துக்கு போறா, திரும்பி வருவாடா தெரியாது. அவள் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பார்ப்பாங்க. அபிசுவாசன அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? இதில் பாஸ்டர் கூட ஜெபம் இருக்கு. அபிசுவாசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. பாஸ்டர் காணிக்காக நான் கூட ஒன்று சொல்லுவேன், நன்றி கொஞ்சம் குழந்தை விட்டு நினைச்சோம். அப்படியானால் எப்படி மறுபிறப்பு அந்த பிரசவத்துக்கு போறாளோ அதுபோல உங்களை உருவாக்க மட்டும் இயேசு கிறிஸ்து கர்ப்பப்பட்டார். எப்படியாவது உங்களை காப்பாற்ற ஒரு நாள் அழுகிற ரத்தமே வேறையா வந்துருச்சு. அவர் ரத்தமே எதுக்காக? நீ புது சிருஷ்டியா மாறணும். இப்போ நீ படைக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டியா இருந்த ஏதோ தொடர்ந்து புதுசுத்த ஒருத்தன் வந்தான். யாரு? ஆதாம் ஏவரை வந்துட்டு போயிட்டான். அவனுக்கு ஒரு பேர் இருக்கு, பழைய. அப்போ பழைய மனசு சாயல நினைச்சனும் அப்படின்னா புது மனுஷனா படைக்கப்பட்டவன் பழைய மனுஷன் ஆகிட்டான். இவன் பழைய மனுஷன் முதல்ல இருந்தவன் ஏஞ்சல்ஸ் தள்ளப்பட போத நம்ம பழைய மனுஷன் ஆகிட்டான் பாவத்துல. இயேசு புதிய மனுஷனாக புதிய சிருஷ்டியை உருவாக்க இந்த பூமிக்கு வந்தார். அப்படின்னா மரணமே இல்லாத வாழ்க்கை கொடுக்கும்படி வைத்திருந்தாரு. பிசாசமே மரணத்தை கொடுத்து அவர் வாழ்க்கை அழித்து மறு ஜென்ம வாழ்வு இல்லாதபடி மறு வாழ்வு இல்லாதபடி அழிக்க விரும்பினான். மரணமே இல்லாத வாழ்க்கை வாழும்படிய மனிதனை படைத்த இறைவன் ஆனா பிசாசு அவனுக்கு மரணத்தை நியமிக்கிறான். ஆண்டவர் மறுபடியும் வராரு. அந்த பிசாசு அழிச்சு மரணமே இல்லாத வாழ்வை கொடுக்கும்படி விரும்புகிறாரு. மரணமே இல்லாத வாழ்வை கொடுப்பதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தம் பண்ணி இந்த பாவத்துக்கு மறிக்க வைக்கிறார். அந்த பாவத்துக்கு மறித்தோடு நம் நீதிக்கு பிழைக்கும் போது நம்ம என்ன செய்றோம்? கிறிஸ்துவின் சாயலாக மாற்றப்படுகிறோம். இதுதான் வேதம் சொல்லுது. ரோமர் 16 அதிகாரம் 11-13 வரை ஆசை. ரோமர் 6 அதிகாரம் 11-13 வரை. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மற்றவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. அப்படியே நீங்கள் உங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று நம்ம யாருக்கு பிழைத்திருக்கிறோம்? நம்ம என்ன சொல்றது தெரியுமா? நான் வாழ்றதே உனக்காக தான்டா. பிள்ளைகளை பார்த்து சொல்லணும் இல்லையா? கொண்டாடி வச்சிருவோம். வாழ்றதே உனக்காக தான் நீ வாழ்ற. அம்மா பார்த்துருவோம், உனக்காக தான் நான் வாழ்றேன். ஆனா வேற யாருக்கா வாழ சொல்றேன்? சில பேர் சொல்லுவாங்க, நான்
எவனே சொல்லுங்க, நான் பாட்டு சாப்பிட்டு என்னை பாட்டு காப்பாத்திக்கிறேன், எனக்காக நான் வாழ்ந்துக்கிறேன், யாருக்கு நான் வாழ்றேன்னு சொன்னான். ஆனா வேதம் என்ன சொல்லி யாருக்கு வாழணுமா? அப்ப தேவனுக்கு நீ வாழனா தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யணுமா இல்லையா? உனக்கா வாழ? இந்த சரீரம் யாருக்குரியது? இந்த ஆன்மா யாருக்குரியது? இந்த உயிர் யாருக்குரியது? அது தேவனுக்குரியது. அவன் போது அவன் சொல்ல முடியும். குடியிருக்க வேண்டிய குடிக்காத கொடுக்க போடுமா இல்லையா? இந்த சரீரம் தேவனுக்கு, தேவனுக்கு கொடுக்கணும். இந்த மண் ஒண்ணு நினைக்கிறீங்களா? மண் சொல்லுதே, நான் மண்ணால படைச்சிருக்காரு, ஒழுக்கமா சரீரம் கீழே கொடுத்துட்டு போயிரு. மண்ணு என்ன செய்ய பத்திரிக்கை ஆசைப்பட்டு சரி, மனுஷன் மண்ணா இருக்க மண்ணுக்கு. அப்ப சரீரம் போச்சா? இப்ப என்ன இருக்கு? ஆத்மா. இந்த ஆத்மா என்ன? மனது, எண்ணம், சிந்தனை சொன்னேன், நினைவுகள். இந்த ஆவி தந்த தேவனுக்கு போயிடுச்சு. இந்த ஆத்மா எண்ணம் பண்ண, இதுக்கு தான் தண்டனை. உன் புத்தி சரிடா அப்படி சொல்றாங்க இல்லையா? நல்ல புத்தி அவனுக்கு, நல்ல அறிவு அவனுக்கு அப்படி சொல்லுவாங்க, உதவி செய்வாங்க. அப்போ உன்னுடைய ஜென்மம், மறு ஜென்மம் என்பது எதை பொறுத்திருக்கிறது? உன் ஆன்மாவை பொறுத்தார். உன் ஆவி ஆத்மா புதுசா இருக்கு. நீ ஆத்மா எப்படி இருக்கோ அதுதான் அவர் எழுதுறார். காயும் பிரியமானவனே ஆத்மாவோடு வர நம்ம புது சிருஷ்டியா. இங்க அதான் போல் சொல்றாரு, அப்படி நீங்கள் உங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்க எண்ணிக்கொள்வீர்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படித்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆனாதிருப்பதாக. நம்ம எதை நம்ம இச்சை மனசு சொல்லுது, செலுத்துந்தியா? நீ ஜெபம் பண்ற, எத்தனை நாள் நீ ஜெபம் பண்ற? போ படுத்துவோம். உடம்பெல்லாம் பாரு, கண்ணு கருவில் இருந்துச்சு, அசிங்கமா இருக்கு, படு உனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இன்னைக்கு நான் பாசிட்டிவ் முடிச்சு இருக்கணும். அப்பதான் அவனா இன்னைக்கு ஒன்று டீ சோதனை விசாசம் டீ என்னடா நீங்க பிரியாணி இப்போ பாசிட்டிவ்னா இன்னைக்கு விட்டா பிறந்த நாள், நாளைக்கு வாங்கி தர மாட்டான், அதனால் இன்னைக்கு சாப்பிடலாம். பாசிட்டிவ் நாளைக்கு போட்டுங்களா? நாளைக்கு தர மாட்டாரு, இன்னைக்கே போனாலும் சொல்லி, ஆனால் பொண்ணு இன்னைக்கு வந்து கொடுக்கு நாளைக்கு வரல அப்படின்ட்டு நம்ம சுய இச்சைகள் இந்த உலகத்தின் காரியத்தில் செஞ்சிடும். நம்ம சரீரத்தின் பாவம் ஆராதிப்பதாக அப்படின்னா பாவம் எப்படி வருது? 5 புலன்கள் வருது. முதல்ல அன்னைக்கு என்ன சொல்லுங்க, பாவம் எப்படி வருது? கண்ணுதான் முதல் காரணம். சூப்பரா இருக்காண்டா அப்படின்னு லேடிஸ் பிடிக்கிறாங்க, சூப்பரா இருக்கு. ஒரு ரகசியம் சொல்லிட்டாங்க, உன்னுடைய உடை ஒரு மனிதன் பிச்சையா பார்க்கறான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை கிடையாது, உனக்கு தண்டனை. நீ விபச்சா. ஒரு ஆணோட ட்ரெஸ் ஒரு பெண்ணுக்கு இடையில உண்டாக்குது, அவருடைய அழகு மற்ற காரியங்கள், அதுக்கு நல்ல ட்ரெஸ் போடலாம். நாகரிகமாக இச்சைகள் வெளிப்படாதபடி, இச்சைகள் உண்டாக்குற அவைகள் தெரியாதபடி. சில பேர் யாரும் குற்ற சொல்ல, கோயில் சலசலத்தில் விடுவாங்க சர்ச்சுக்குள்ள, எல்லாரும் பார்ப்பாங்க. நல்ல பார்வை பார்த்த சோதனை எல்லாரும் அவங்க பார்த்தோம்னா கால்வார் அழகாக சொல்லி பேசுகிறவங்க இருப்பான். இல்லை சொல்லுறவங்களுக்கு ஆண்கள் அப்படித்தான். பேண்ட் போட்டாங்கன்னா அது கேண்டா போடுறான்னு தெரியல, கீழே தொங்கிருக்கு, இப்படியே போறாங்க. நான் அவனுக்கு பேண்ட் இறங்கிச்சு பயசல தம்பி தூக்கி கொடுத்தாங்க ஃபேஷன் வைக்கிறான். உச்சத்து கூட நட்டலாம் போது அவ்வளோக்காக தெரியுது. சொல்றாங்க, உங்களுடைய உடை, உங்களுடைய நடை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஒவ்வொரு அவைகளும் தேவனுக்கு இருக்கும், கிறிஸ்துவுக்காக இருக்கணும். இது கடினமான உபதேசம் தான்ப்பா, பார்க்க ஒன்றும் பிரோஜனம் காரியமாக போறதில்லை. பாவத்தை கசக்கும், வகுத்துல இருக்கிற பூச்சி அழிச்சு உணவு அழிக்கிற, உன் சரீரத்தை கெடுக்கிற அவைகள் அழிக்கிறதா பிரசங்கம்.
அடுத்த இது கடினம் யார் கேட்பாரு இயேசு சொன்னாங்க. கலைக்கு போயிட்டான் சீசன். இன்னும் ஒரு சீசன் கேட்டார், நீயும் போய்விட மனதா இருக்கீங்களான்னு கேட்டார். எங்கே ஆண்டே போவோம் ஜீவன வசனம் இடத்துல. அப்போ வேத வசனம் அப்போ பாவம் கண் ஆக்குது, பாவம் செய்ய தூண்டுது, இந்த ஆன்மை இச்சிக்குது. நல்லா இருக்குது, இதை சாப்பிடலாம், இதை செய்யலாம், இதை குடிக்கலாம், இதை பண்ணலாம். யாரும் ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு தெரிஞ்சுங்க, ஆதாம் ஏவல் நிர்வாணமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் வைக்கப்படலை, தான் நிர்வாணம் அறியல, சும்மா தெரிஞ்ச சாத்தன தாக்கல் சாப்பிடணும், அந்த கனியை கொடுத்து சாப்பிடணும். அந்த அம்மா வாங்கி சாப்பிட்டு பிரசவம் கொடுக்கலாம்ல, சுயதுக்குள்ள மாதிரி வாங்கி சாப்பிட புருஷன் கேள்வி பிடிச்சி. இந்த அம்மா தேவைக்கு காசு வாங்கி புருஷன் 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா நீ தான் கட்டுப்பாடு இருக்கணும். அது மாதிரி அவன் ஏற்றுக்கூடாது. ஆதம் சாப்பிட்டான், மிருகம் சாப்பிடு. ஐயோ ஆதம் கட்ட மிருகம் பார்க்குறான், என்னடா நிர்வாணமா இருக்கிறீங்க அப்படிங்கிற சாத்தா குடிக்க வச்சுட்டு, நீ இவ்வளவு நம்பாவே எனக்கு எப்படி பிளாட்டாவே எனக்கு தெரியாதுமா, நீ 5 நிமிஷம் ஊத்துறேன், நீ உனக்கு பழக்கம் நினைச்ச எல்லாம் புதுசா கொடுத்துருவான். அது போல பாவம் நம்ம இச்சை உண்டாக்கி உள்ள வாழ்க்கை அழிச்சு அது பாட்டுக்கு அவமானப்படுத்தி போயிட்டு அவமானத்துக்கு நீத கூணி குறுகி குடும்பங்கள்லாம் கூணி குறுகி நிற்கும். அதுக்காண்டி அந்த வேலை முடிஞ்சு போய் ஆனால் சரீரங்கள் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்புறம் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புப்படாமல் உங்களை மருத்துவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. இப்படி ஒப்புக் கொடுக்கும்போது புது சிருஷ்டியா மாறுகிறார். எப்படி தேவனுக்கென்று உன் அவயங்களை ஒப்புக் கொடுக்கும். அவயங்களே சரீரத்தை வேறண்டி கொடுத்துருக்க, சரீரத்தை உலகத்துக்குள்ள டான்ஸ், பாட்டு, சினிமா, நாடகம் அது உலகத்துக்கு கொடுத்துடக்கூடாது, தேவனுக்கு கொடுக்கணும். இந்த உலக வாழ்க்கை கஷ்டம் தாங்க. ஆண்டு வருஷம் எடுக்கமான வாசல்ட்டாரு. நீ நினைச்சா சும்மா வந்து பரலோகத்துக்கு போய் நினைச்சா முடியும். கொஞ்சம் தான் சொற்ப ஜனம் பரலோகம் போவாங்க. கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கு ஆட்கள் இருக்கிறாங்க ஜனத்தொகை. பரலோகம் கொஞ்சம் பேர் மிச்சத்துக்கு கேன்சர் நரகத்துக்கு ஆயிரத்தி நீங்க என்ன போகணும். புது சித்தியா இருந்தா நமக்கு மறுஜென்மம் மறுத உயிரோட பழக்கம். அப்படிதான் உயிரோட இருந்து ஆணோட ஆட்சியும் நீ மனம் திரும்பாவிட்டா உயிரோடு எழுந்து மறுபடியும் வந்து அவனுக்கு அந்த உயிர் தந்து மறுபடியும் எந்திரிச்சு இங்க பாருங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள மறுஜென்மங்கிற ஒரு காரியம் இல்லைங்கிறவங்களாம் இந்த வீடியோ அனுப்பி அவங்க பார்த்துட்டு எங்களோட சந்தேகம் கட் பண்ணி முடிச்சு